இந்த நற்கருணை என்பது கத்தோலிக்க திரு அவை கண்டுபிடித்த ஒரு புதிய காரியமா? இது நாம் கண்டுபிடித்ததா? ஏன் இல்லைன்றதை நான் பதில் விவிலியத்திலேருந்து சொல்கிறேன். சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய போதனையில் கூறுகிறார், எனது சதையை உண்டு என் இரத்தத்தை பருகுபவர் சாகவே மாட்டார் அப்படின்னு சொல்றார். சாகவே மாட்டார். எதன் அடிப்படையில் அப்படி சொல்றாரு? அங்க இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். என்னங்க இது? எப்படி இவர் அவருடைய சதையையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுக்க முடியும்? இது சாத்தியமா? இதை கேட்டு பலர் அவரை விட்டு பிரிந்துலாம் போயிருக்கிறாங்க. அதே யோவான் 6:66 பாருங்களேன், அவரை நம்பியவர்களே அவரை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். யார் அவரை விட்டு விலகினாங்க? அவரை நம்பியவர்களே அவரை விட்டு விலகினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு புரியவில்லை. அவர் எதை சதை என்றும் எதை இரத்தம் என்றும் சொல்லுகிறார் என்று அவர்களுக்கு புரியல. ஆண்டவர் சொல்றாரு, என் உடலை தான் சதைன்னு சொல்றேன், என் ரத்தம் தான் நீங்க குடிக்கணும். அவங்களுக்கு அது ரொம்ப கேட்கறதுக்கே கொடூரமா இருக்கு. சாத்தியமில்லாத ஒரு போதனையாக இருக்கிறது, மிதமிஞ்சிய போதனையாக இருக்கிறது. அதனால தான் நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் கூட நற்கருணையை வெறும் அடையாளம் என்று சொல்வார்கள். ஆனால் அன்பானவர்களே, கத்தோலிக்க திரு அவையை பொறுத்தவரை இது அடையாளம் அல்ல. அந்த அப்பம்தான் அவருடைய உடல், அந்த ரசம்தான் அவருடைய இரத்தம். அவைகளை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி தொடக்க நூல் வந்துருங்க. தொடக்க நூல் 14வது அதிகாரம் 17வது வசனம். ஏன்னா தொடக்க நூலிலிருந்தே ஆண்டவர் இதை அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். எங்க? தொடக்க நூல்ல. ஆபிராம், அப்ப அவருக்கு பேர் ஆபிரகாம்னு மாறி இருக்காது, அவரோட பேர் அபிராம்னு இருக்கும். பாத்தீங்களா? அபிராம். அவர் ஒரு போர்ல வெற்றி பெறுகிறார். சாவே பள்ளத்தாக்கு போர்ல வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற அவரை வாழ்த்துவதற்கு பல அரசர்கள் வருகிறார்கள். அதுல ஒரு அரசரோட பேரு மெல்கிசெதேக்கு. எஸ், அவர் சாலேம் நாட்டின் அரசராக இருக்கிறார். என்ன நாடு? சாலேம் என்கிற நாட்டின் அரசராக இருக்கிறார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருக்கிறார். இல்லையம்மா? அவர் அப்பமும் ரசமும் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. என்ன கொண்டு வந்தாரு? அந்த காலத்திலேயே கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறாரு? எஸ், மற்ற அரசர்கள் பரிசு பொருட்களை எடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த மெல்கிசெதேக்கு என்ன எடுத்துட்டு வராரு? அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துட்டு வராரு. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது முன்னாடி? என்னங்க, எப்படி அந்த காலத்திலேயே கரெக்டா அப்போ ரசம்? எப்போ? தொடக்க நூல்ல. கிட்டத்தட்ட இயேசுவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதற்கு எபிரேயத்தில் டோடான்னு பேரு. டோடா, TODA, டோடா. டோடா என்றால் நன்றி செலுத்துதல் என்று பொருளாகும். டோடானா என்ன அர்த்தம்? மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எபிரேயத்தில் டோடா. அன்பானவர்களே, கிரேக்கத்தில் நற்கருணைக்கு என்ன தெரியுமா வார்த்தை? யூக்கரிஸ்தியா. என்ன வார்த்தை? யூக்கரிஸ்தியா. யூக்கரிஸ்தியா என்கிற கிரேக்க வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? நன்றி செலுத்துதல் என்று பொருளாகும். நன்றி செலுத்துதல் என்று பொருளாகும். ஆகவேதான் பலியை நன்றி பலி என்று சொல்லுகிறோம். இது எங்க ஆரம்பிக்குது? தொடக்க நூல்ல ஆரம்பிக்குது. என்னங்க இது கேத்தலிக் சர்ச் கண்டுபிடிக்கலையா? இல்லைங்க, நாங்க கண்டுபிடிக்கல, இது தொடக்க நூல்லையே இருக்கு. அப்பமும் ரசமும் எடுத்துட்டு வந்தார் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? பலி ஒப்பு கொடுக்கிறார். எதை வச்சு? அப்பத்தையும். ஏன்னா அந்த காலத்தில் ஆடு வெட்டி பலி கொடுப்பாங்க, மாடு வெட்டி பலி கொடுப்பாங்க. ஆனா இந்த மெல்கிசெதேக்கு என்பவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து பலி ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த பிறகு ஆபிராமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிராமை ஆசீர்வதிக்கிறார்.
அது ஒரு இறைவாக்கினருடைய வேலை அந்த காலத்தில். அப்போ பாருங்களேன், அந்த மெல்கிசேதேக்கு என்பவர் அரசராக இருக்கிறார், குருவாக இருக்கிறார், இறைவாக்கினராக இருக்கிறார். ஹல்லேலூயா, இல்லையா? அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான செய்தி அங்க நடக்குது. ஆபிராம் இந்த அரசருக்கு மட்டும் 10% கொடுக்கிறார். இவருக்கு மட்டும் என்ன கொடுக்கிறாரு? இறைவனுக்கு மட்டுமே 10%. ஆனா இங்க அவர் இந்த அரசருக்கு மட்டும் 10%. அப்ப கேள்வி வருது, யார் இந்த மெல்கிசேதேக்கு? இந்த மெல்கிசேதேக்கு யார்? அவர் சாலேம் நாட்டின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிராம் வாழ்ந்த காலத்தில் சாலேம் என்கிற ஒரு நாடு இல்லை, சாலேம் என்கிற ஒரு ஊடு இல்லை. அப்ப எது இந்த சாலேம்? அது ஒரு எபிரேய சொல், ஷாலோம். ஷாலோம் என்றால் அமைதி என்று பொருள். ஷாலோம் என்றால் அமைதி என்று பொருள். சாலேம் நாட்டின் அரசர்னா என்ன அர்த்தம்? அமைதியின் அரசர் அர்த்தம், இல்லையா? இப்ப கேள்வி வருது, அமைதியின் அரசரா? அப்ப இவர் யாரு? இதற்கு பதில் எசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பதில் இருக்கு. எசாயா 9:6 இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, நற்கருணை எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத நம்ம இறை வார்த்தைக்குள்ள ஆழமா போகும்போது தெரிஞ்சுக்கலாம். எசாயா 9 எடுத்துக்கிட்டீங்களா? 6வது வசனம். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். ஓகேவா? நல்லா கவனிங்க. இது எசாயா புத்தகத்தில் இருக்கு. இஸ்ரவேல் மக்கள், குறிப்பாக யூதர்கள், கடவுள் குழந்தையாக பிறக்கவே மாட்டார்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லுவாங்க? கடவுள் குழந்தையா பிறக்கவே மாட்டாரு, கடவுள் மனுஷனா வரவே மாட்டாரு, இல்லையா? ஆனா மெஸ்ஸியா வருவாரு. மெஸ்ஸியா வருவாரா? ஆமா, மெஸ்ஸியா வருவார். ஆனா குழந்தையா வரமாட்டார். அவங்க குழப்புறாங்க, யார்? யூதர்கள். ஆனா அவங்களுக்கு பதிலாகவும் இந்த உலக மக்களுக்கு பதிலாக எசாயா 9:6 இருக்கிறது. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாங்க, ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது. சரியா? இப்பதான் வார்த்தை வருது. ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய வசனம் வாசிங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு அந்த காலத்தில் பிறந்த ஒரு குழந்தை அரசராக போறார், அவரை பற்றி இது இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஏன்னா அதுல என்ன போட்டிருக்கு? ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கிறது. ஒருவேளை ஒரு ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த பகுதி ஒரு அரசரை குறித்த பகுதி அல்ல, இது மெசியாவை சுட்டி காட்டுகிற ஒரு பகுதி. எசாயா புத்தகத்தில் இருக்கு. சரியா? இப்ப அவருடைய பெயர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த மெசியாவினுடைய பெயர் என்ன? அந்த குழந்தை பிறந்தார்ல, அவரோட பேர் என்ன அப்படின்னு போட்டிருக்கோம். வரிசையா 4 பேர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு எத்தனை பேரு? 4 பேர். மறக்காதீங்க. நம்பர் 1, அவருடைய திருப்பெயர் பெலேயோயேட்ஸ். இது எபிரேய சொல், பெலேயோயேட்ஸ், வியத்தகு ஆலோசகர். இல்லையா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அவர்கிட்ட தான் போகணும். கவுன்சிலிங் எங்க கிட்டலாம் கூட வர வேண்டாம். முதல்ல யார்கிட்ட போனோம்? அவர்கிட்ட தான் போனோம். வியத்தகு ஆலோசகர். அவர் குழந்தை கிடையாது, அவரை குழந்தையாவே பார்ப்பாங்க நம்ம ஆளுங்க. குழந்தை இயேசு, குழந்தை இயேசு ஒன்றும் பண்ண மாட்டார், தண்டிக்க மாட்டார். அவர் குழந்தை இல்லை, அவர் வியத்தகு ஆலோசகர். அப்புறம் ஏல் கிகோர், எபிரேய வார்த்தை. அவர் வலிமை மிகு இறைவன். ஒரு குழந்தை இல்லை, அவர்தான் இறைவன், கடவுள். பார்த்தீங்களா? யூதர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும் படிச்சாங்கன்னா. அவர் வலிமை மிகு இறைவன். அப்புறம் அபிஆத், அவர் என்றும் உள்ள தந்தை. அப்புறம் அவர் என்ன அரசர்மா? மறுபடியும் சொல்லுங்க. சாக்ஷாலோம், சாக்ஷாலோம், அமைதியின் அரசர் அவர். இப்ப புரியுதா? மெல்கிசேதேக்கு யாருன்னு புரியுதா? மெல்கிசேதேக்கு யாரு? அமைதியின் அரசர், ஃபாதர். அப்ப ஆபிரகாம் ஆசீர்வதிச்சது யாரு ஃபாதர்? யாரு?
இயேசு. ஹல்லேலூயா. அப்ப அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வச்சு பலி ஒப்பு கொடுத்தது யாரு? யாரு? இயேசு. இத நான் சொல்லல, இயேசுவே சொல்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன். அங்க வந்தது நான் தான் அப்படின்னு யார் சொல்றா? இயேசுவே சொல்றார். எங்க? யோவான் 8:56 எடுங்க, வேகமா எடுங்க. யோவான் 8:56. அற்புதமான செய்தி பிரியமானவர்களே. நிறைய நேரம் திருப்பலியை நம்ம லைட்டா எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அது தப்பு. யோவான் 8:56 எடுங்க. உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை அதை முன்னிட்டு அவர் பேருவகை கண்டார். இயேசு வர காலத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தாராம். கவனிக்கவே இல்லை, எல்லாம் இப்போ பாதி பரலோகம் போயிட்டீங்க. இயேசு வர காலத்திற்காக அவர் இல்லையா, அவர் ரொம்ப சந்தோஷமா காத்திருந்தாராம், பேருவகையோடு காத்திருந்தாராம். யார் வர காலத்துக்காக? ஆனா ஆபிரகாம் வாழ்ந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே, இயேசு வாழ்ந்ததுக்கு. ஆனா அப்பவே சொல்றாரு இயேசுவுக்காக காத்திருந்தாருன்னு. யார் சொல்றா? இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாராம். யோவான் 8:56 வாசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் சொன்னாராம். இயேசு சொல்றாரு, உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை முன்னிட்டு பேருவகையோடு காத்திருந்தார். 56 இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க. நான் வந்ததை அவர் கண்ட பொழுது, கைத்தட்டுங்க ஒரு வாட்டி நல்லா. நான் வந்ததை அவர் கண்ட பொழுது மகிழ்ச்சியும் கொண்டார். இயேசு வந்ததை யார் பார்த்தா? ஆபிரகாம் பார்த்தாராம். பார்த்தீங்களா? ஆபிரகாம் பார்த்தாரு. யாரை பார்த்தாரு? ஆபிரகாம் இயேசுவை பார்த்தாரு. அதனால தான் நேற்று சொன்ன யாக்கோபு இயேசுவை பார்த்தாரு, மோசே இயேசுவை பார்த்தாரு இல்லையா? தானியேல் இயேசுவை பார்த்தாரு. எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு. தானியேல் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கு. அப்புறம் படிங்க, இப்போ அது டைம் இல்லை. தானியேல் 7 இருக்கு இல்லையா? தானியேல் சொல்றாரு, நான் மானிட மகனை பார்த்தேன். அதனால தான் மானிட மகன்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்துவார். அது தானியேலுடைய வார்த்தை. பாருங்களேன், எல்லாரும் யாரை பார்த்துருக்குறாங்க? இப்போ யூதர்களுக்கு கோபம் வரும். இப்போ யூதர்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்க, எடுங்க வாசிங்கம்மா. அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை பார்த்தியா? அதற்கு இயேசு என்ன பதில் சொல்றார் பாருங்க. ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே. இயேசுவுக்கு கிராமர் தெரியல, இயேசுவுக்கு இலக்கணம் தெரியல. ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருந்தேன் தானே சொல்லியிருக்கணும். என்னம்மா, கரெக்டா? ஆனா இயேசு என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். இது யாருடைய வார்த்தை? யாவே கடவுளுடைய வார்த்தை. இருக்கிறவர் நாமேன்னு போய் சொல்லு. அப்ப இயேசுவும் யாவேவும் சொல்லுங்க. பார்த்தீங்களா? அதனால தான் தந்தை மகன் தூய ஆவின்னு நம்ம 3 கடவுள் இல்லை, அவங்க 3 ஆட்களான ஒரே கடவுள். இயேசு சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே இருக்கிறேன். அப்ப தொடக்க நூல்லையே ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக இல்லையா, யாவே கடவுள் மனிதராக யார மாதிரி? இயேசுவாக இந்த உலகத்தில். அப்ப அவருக்கு பேர் இயேசு கிடையாது. அப்ப அவருக்கு பேரு இறை வார்த்தை. அவருக்கு பேர் என்னப்ப? இறை வார்த்தை. வார்த்தை தான் எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுத்தது இல்லையா? உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் இயேசு. அப்போ இறை வார்த்தை. அப்போ இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து பலி ஒப்பு கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஃபாதர், அதை பற்றி ரெஃபரன்ஸ் அப்புறமா ஏதாவது பைபிள் இருக்கா? இருக்கு. விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 30வது வசனம், வேகமா எடுங்க. என் முன் இந்த மேசை மேல் எப்பொழுதும் இந்த டேபிள் எப்பவுமே நீ என்ன வைக்கணும்? திருமுன்னிலை அப்பம் வைப்பாயாக. அந்த அப்பத்துக்கு பேர் என்னமா? சத்தமா சொல்லுங்க. யாவே கடவுள் கட்டளை இடுறார், எப்பா ஒரு மேசை செய், பீட மாதிரி ஒரு மேசை செய்.
அந்த மேசை மேலே நீ என்ன வைக்கணும் தெரியுமா? அந்த அப்பத்தோட பேரு திருமுன்னிலை அப்பம், அதாவது தூய அப்பம். குருக்கள் பலி ஒப்பு கொடுத்த பிறகு அந்த அப்பத்தோட பேரு திருமுன்னிலை அப்பமாக மாறுகிறது. அதனால் அந்த அப்பத்துக்கு பேரு தூய அப்பம். நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன அப்பம்? தூய அப்பம், சாதாரண அப்பம் இல்லை. திருமுன்னிலை அப்பத்துக்கு ஆங்கில வார்த்தை என்ன தெரியுமா? யாராவது ஆங்கில விவிலியம் வச்சிருந்தீங்கன்னா பார்க்கலாம். இட் இஸ் கால்டு பிரெட் ஆஃப் பிரசன்ஸ். பிரெட் ஆஃப் பிரசன்ஸ். பிரசன்ஸ்னா ஆண்டவருடைய பிரசன்னம். அந்த அப்பத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குமா? அந்த அப்பத்தில் என்ன இருக்கும்? ஆண்டவருடைய பிரசன்னம். அதனால தான் அது திருமுன்னிலை அப்பம், அதனால தான் அது தூய அப்பம். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நம்ம தாவீது சவுல் கிட்ட இருந்து தப்பி ஓடுறார். தாவீது ஓடுறார். அப்ப பசி, அவரும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் பசி. அப்ப அவர் என்ன பண்றாரு? குரு கிட்ட போறார். யாரு? குரு அகிமெலக்கு கிட்ட போறார். அவர்கிட்ட கேட்கிறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது அப்பம் இருக்கா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது, எங்களுக்கு பசியா இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது அப்பம் இருக்கா? அப்ப குரு அகிமெலக் சொன்ன வசனம் தான் 4வது வசனம் வாசிங்க. என்கிட்ட தூய அப்பம் தான் இருக்கு, சாதாரண அப்பம் இல்ல. இப்ப வச்சிருக்கிற அப்பத்திலேயே ஒரு அப்பம் சாதாரண அப்பம், இன்னொரு அப்பம் தூய அப்பம். என்கிட்ட என்ன அப்பம் இல்ல? சாதாரண அப்பம் இல்ல. என்ன அப்பம் இருக்கு? அந்த தூய அப்பத்தை எங்க வைக்கணும்? மேசை மேல எப்பொழுதும் வைப்பாயாக. புரியுதா? இப்ப குரு ஏன் நம்மள ஏன் பீடத்துல எப்பவுமே அந்த நற்கருணை பேழையில அப்பம் வச்சிருக்கோம்? புரியுதுங்களா? புரியுதா? ஏன்னா ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? அந்த அப்பத்தை எப்பவும் வையே, அது தூய அப்பம். பாவ நிலையில் ஒருவர் அந்த அப்பத்தை உண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆர்வமே இல்லை உங்ககிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த அப்பத்தோட பேரு தூய அப்பம். அதை எப்பவும் வை, அது தூய அப்பம். பாவ நிலையில் இருக்கிறவங்க யாரும் அதை சாப்பிட முடியாது. இதுதான் பழைய உடன்படிக்கை. அதனால தான் ரா உணவில் இயேசு சொன்னாரு, பழைய உடன்படிக்கையான அந்த அப்பத்திலையும் ரசத்திலையும் என்னுடைய பிரசன்னம் இருக்கும், ஆனா இந்த அப்பம் என்னுடைய உடல், இது என்னுடைய ரத்தம். இது வெறுமனே பிரசன்னம் இருக்கிற அப்பம் இல்ல, இது வெறும் அடையாளம் இல்ல, இது என்னுடைய உடல். அதை கேட்டதுனால தான் யூதர்கள் நம்பல அவரை. இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு 3 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அவர் இங்கிருந்து போது இந்த உலகத்திலிருந்து இயேசு விண்ணகம் ஏறி சென்ற பொழுது நமக்கு கொடுத்த வாக்குறுதி 3. நம்பர் 1, நமக்கு கொடுத்த வாக்குறுதி திருச்சபை. என்ன சொன்னாரு? திருச்சபை ஏற்படுத்தினார். யார் வழியா? பேதுரு வழி வந்தவர்கள் வழியாக ஏற்படுத்தின திருச்சபை. அதுதான் கத்தோலிக்க திரு அவை இல்லையா? 2வது அவர் விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய அற்புதம் நற்கருணை, அவருடைய உடலும் இரத்தமும். இதுதான் 2வது வாக்குறுதி. 3வது வாக்குறுதி என்ன தெரியுமா? தூய ஆவி. தூய ஆவி. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான கொடைகள் இந்த 3: திரு அவை, நற்கருணை. பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா இதை விட்டுட்டு யாரும் போக முடியாது இல்லையா? இதை விட்டுட்டு போனா இயேசு விட்டுட்டு போன மாதிரி. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 10:16 வசனம் சீக்கிரம் எடுங்க. இந்த கடிதம் நல்லா கவனிங்க, நற்செய்தி எழுதப்படுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட கடிதம். கவனிக்கிறீங்களா? கவனிக்காதவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அதிசயமா இருக்கு எனக்கு இல்லையா? நற்செய்தி எழுதப்படுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட கடிதம் தான் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம். அப்ப பாருங்க, நற்செய்தியில தான் ராவுணவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப ராவுணவை பத்தி சொல்வதற்கு முன்பதாகவே, நற்செய்தி எழுதப்படுவதற்கு முன்பதாகவே எழுதப்பட்டது எது? கொரிந்தியர். இப்ப இதுல ராவுணவை பத்தி சொல்லியிருப்பாங்க. 1 கொரிந்தியர் 10:16 வசனம் வாசிங்க. அது வெறுமனே அடையாளம் இல்ல. மற்ற சபைகள் சொல்வது போல மற்ற சபைகளையும் கம்யூனியன் சர்வீஸ்னு வைப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு வெறும் அடையாளம். நம்ம ஏன் ஆராதனை செய்யறோம்? நம்ம ஏன் அந்த அப்பத்தை பாதுகாக்கிறோம்? ஏன்னா இது எல்லாமே பைபிள்ல நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. பார்த்தீங்களா? அது வெறுமனே அப்பம் இல்ல,
கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல், அவருடைய இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அன்றோ. வாசிங்க அடுத்து 17வது வசனம் வாசிங்க. அந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்வதால் அது கடவுளுடைய உடல், ரத்தம். நம்ம ஆண்டவருடைய உடலோடு ரத்தத்தோடு பங்கு கொள்கிறோம். அது சாதாரண அப்பம் இல்ல. ஏதோ மிட்டாய் வாங்குற மாதிரி வந்து வாங்கிட்டு போறீங்களே, பிஸ்கட் வாங்குற மாதிரி வந்து வாங்கிட்டு போறீங்களே, பயம் இல்லையே. திருப்பலி நேரத்தில் பேசுறீங்களே, திருப்பலி நேரத்தில் செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, திருப்பலி நேரத்தில் வெளியில உட்கார்ந்து கதை பேசுறீங்களே, பயம் இல்லையே. எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 11 வாங்க. 11ல் 23வது வசனம் வாசிங்க. கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? பவுல் எழுதுறார் இந்த கடிதத்தை, அங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு எழுதுறாரு, கொரிந்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு. இது நாங்க கண்டுபிடிச்சது இல்ல, நான் ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அப்ப இயேசு இதை கொடுத்தாரா? திருப்பலி யார் கொடுத்தது? இயேசு கொடுத்தாரு. அதனாலதான் இதை குருக்களோ திருச்சபையோ மாற்ற எந்த உரிமையும் இல்லை. என்ன ஃபாதர், பிதாசுதன் ஆரம்பிச்சு சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது வரைக்கும் போறீங்களே, இதுல கொஞ்சம் கூட மாற்ற மாட்டீங்களா நீங்க? போர் அடிக்குது. மற்ற சபைக்காரங்களாம் நல்லா இன்ட்ரெஸ்டா பண்றாங்களே, நீங்க எல்லா கல்யாணனாலும் அதே திருப்பலி, இறப்புனாலும் அதே திருப்பலி இல்லையா, கிரகப்பிரவேசனாலும் அதே திருப்பலி, எல்லாத்துக்கும் அதே திருப்பலி வைக்கிறீங்களே. எங்களுக்கு மாத்திர உரிமை இல்லை. ஏன்னா இது யாருக்கிட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொண்டோம்? ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதனால தான் வழி வழியா வருது, காலங்காலமா வருது. ஒருத்தரும் மாற்ற மாட்டாங்க, இதை கத்தோலிக்க திருச்சபையில மாற்ற மாட்டாங்க. அதனால தான் குருக்கள் முன்ன பின்ன போக முடியாது. சரி, கடைசியா இருக்கிறது தூக்கி முதல்ல போடலாம், முதல்ல இருக்கிறது தூக்கி கடைசியா போடலான்னு பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இது அந்த காலத்திலிருந்தே பின்பற்றிட்டு, அதுவும் எப்போ? நற்செய்தி எழுதுவதற்கு முன்பதாகவே முதல்ல கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடினது திருப்பலி தான். அவங்க கையில பைபிள் கூட இல்ல. அப்போ கிறிஸ்தவ மக்கள் கையில என்ன இல்ல? பைபிள் கூட இல்ல. ஆனா அவங்க முதல்ல கொண்டாடினது எது? ஹல்லேலூயா. ஓகேவா? வாரத்தின் முதல் நாள் கொண்டாடினாங்க. திருத்தூதர் பணி 2:42 எடுங்க. ஏன்னா அப்ப பைபிள் இல்ல. திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும், ஃபெலோஷிப் நட்புறவிலும், அப்பம் பிடுவதிலும், இறைவேண்டலிலும் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அப்ப தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருச்சபை என்ன சொல்லி தருதோ அதுல உறுதியாய் நிலைச்சிருந்தாங்க, அப்பம் பிடுவதில் உறுதியாய் நிலைத்திருந்தாங்க, நட்புறவில் உறுதியாய் இருந்தாங்க, இறை வேண்டலில் உறுதியாய் இருந்தாங்க. அப்ப அவங்க திருப்பலி தான் அவங்களுக்கு மையமா இருந்துச்சு. திருப்பலியில தான் அவங்க ஒன்று கூடினாங்க. மறுபடியும் 1 கொரிந்தியர் 11 வாங்க. 1 கொரிந்தியர் 11 வாங்க. அதுல 23 வசனம் வாசிச்சீங்க இல்லையா, அதை தொடர்ந்து வாசிங்க. உடல், இதை செய்யுங்க. இது வெறுமனே ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை எழுதும் போது வருஷம் எப்படியும் இயேசு உயிர்த்து கிட்டத்தட்ட 25-30 வருஷம் கழிச்சு எழுதுறாங்க இந்த கடிதத்தை. அப்போ 25-30 வருஷமா தொடக்க கால கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க? திருப்பலியை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் தலைமையிலும், அப்போஸ்தலர்கள் யாரை நியமிச்சாங்களோ அவங்க தலைமையிலும் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்பவே ஆயர்கள், குருக்கள், தியாக்கோன்கள்னு வந்துட்டாங்க. ஆமா, பைபிள் இருக்கு, அதை பத்தி விளக்க முடியல, அருங்குடையில விளக்கமா சொன்னேன், ஷார்ட்டா சொல்றேன். ஏன்னா திருத்தூதர் பணி 28வது அதிகாரத்தில் இருக்கு. பவுல் கண்காணிப்பாளர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாரு, உங்கள் மந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கொடிய ஓநாய்கள் மந்தைக்குள்ள வந்து உங்கள் மந்தையை சிதறடித்து விடும், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த ஓநாய் எங்கிருந்தோ வராது, உங்களுக்குள்ள இருந்தா வரும். மந்தையை சிதறடிக்கிற ஓநாய் எங்க வரும்? உங்களுக்குள்ள இருந்து வரும். புரியுதுங்களா? வெளியிலிருந்து வராது. கத்தோலிக்க திருச்சபை அடிக்கிறதுக்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு உள்ள இருந்து தான் வரும். நான் சொல்லலை, அப்படியே பைபிளில் போட்டிருக்கு, போய் படிங்க. மத்தேயு மன்னிக்கோங்க, திருத்தூதர் பணி 20-28 வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, அதில் இன்னொன்று சொல்றார்.
என்ன தெரியுமா? கண்காணிப்பாளர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். அது முதல்ல எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. திருத்துதர் பணி எழுதப்பட்ட முதல் மொழி என்னது? கிரேக்க மொழி. கிரேக்க மொழியில் கண்காணிப்பாளருங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? எபிஸ்கோபோஸ். என்ன வார்த்தை? எபிஸ்கோபோஸ். எபிஸ்கோபோஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை பிஷப். அப்ப யாரை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? பிஷப். அப்ப ஃபாதர் இருக்காங்களா? இருக்கிறாங்க. திருத்துதர் பணி 14வது அதிகாரத்தில் இருக்கு. அவர்கள் தங்கள் கைகளை வைத்து ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு மூப்பரை ஏற்படுத்தினார்கள். திருத்துதர் 14வது அதிகாரத்தில் இருக்கு. என்னது? தங்கள் கைகளை வைத்து. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கைகளை வைத்து மூப்பரை ஏற்படுத்துவார்கள். மூப்பர் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? பிரெஸ்பித்தெரோஸ். என்ன வார்த்தை? பிரெஸ்பித்தெரோஸ். ஏன்னா முதல்ல எழுதின மொழியே கிரேக்க மொழி தானே, திருத்துதர் பணி எழுதப்பட்ட மொழி. அதனோட ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் நம்ம கிட்ட தானே இருக்கு. அதுல என்ன எழுதிருக்கு? பிரெஸ்பித்தெரோஸ். பிரெஸ்பித்தெரோஸ்னா என்ன தெரியுமா? நம்ம ஃபாதர் வாழ்ற வீடு இருக்குல்ல, நம்ம சர்ச்சில் பாரிஷ் பங்குல, அதை பிரெஸ்பிட்ரின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிரெஸ்பிட்ரின்னு வாங்க. ஏன்னா அங்கே வாழ்றவர் யாருன்னா பிரெஸ்பித்தெரோஸ், மூப்பர். மூப்பர் தான் குரு, ஃபாதர். தியாக்கோன் இருக்கா? இருக்கு. 1 தீமோத்தேயுல இருக்கு. 3வது அதிகாரம் நினைக்கிறேன். தியாக்கோன்களை ஏற்படுத்துவாங்க. பைபிள் தொகுக்கப்படுவதற்கு முன்பதாகவே கத்தோலிக்க திருச்சபை எப்படி இயங்கி இருக்கு? ஆயர், குருக்கள், தியாக்கோன்கள். என்ன அதிசயங்க இல்லையா? நிறைய பேருக்கு இது புரியாது, ஆனா பைபிள்லயே இருக்கு. அது நான் இன்னும் ஆழமா சொல்லல, பட் உங்களுக்கு குறிப்பா தான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் வந்துருங்களேன், 1 கொரிந்தியர் 11 வாங்களேன். அப்படியே உணவருந்திய பின் 25வது வசனம், இந்த கிண்ணம் என் இரத்தத்தாலான புதிய உடன்படிக்கை. நிலைப்படுத்தப்படும்லாம் இல்லையம்மா, என் இரத்தத்தாலான புதிய உடன்படிக்கை. பார்த்தீங்களா? என் நினைவாக. புதிய உடன்படிக்கைங்கிற வார்த்தைக்கு அப்படியே லத்தீன் வார்த்தை நான் சொல்லவா? புதிய உடன்படிக்கைக்கு லத்தீன் வார்த்தை சொல்லவா? நோவும் டெஸ்டமாந்தும். நோவும் டெஸ்டமாந்தும், இது லத்தீன் வார்த்தை. இதனுடைய இங்கிலீஷ் வார்த்தை சொல்லவா? நியூ டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்டை தமிழில் சொல்லவா? புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுங்கிற வார்த்தையை புதிய ஏற்பாடு வர்றதுக்கு முன்னாடியே திருப்பலியில் தான் நம்ம பயன்படுத்தணும். திருப்பலியில் தான் பயன்படுத்தி இருக்கிறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் அழகான விஷயம். அதற்கு பிறகு பாருங்க, ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். பார்த்தீங்களா? திருப்பலியில் அக்கறையே இல்லாமல் உட்காந்துக்கிறது நிறைய பேர். திருப்பலியில் கவனம் இல்லாமல் இருக்கிறது. இவங்கெல்லாம் எதை அவமதிக்கிறாங்க? ஆண்டவருடைய உடலையும் ஆண்டவருடைய இரத்தத்தையும் ஆண்டவரையே அவமதிக்கிறாங்க. திருப்பலி விட்டு போறவங்க யாரை அவமதிக்கிறாங்க? இயேசுவை அவமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க திருப்பலியில பங்கெடுக்கும் போது தான் நீங்க இயேசுவின் சாவை அறிவிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. போதுமா? அப்ப இந்த திருப்பலியை விட்டு விலகி போறவங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்கு எதிராய் போறாங்கன்னு போட்டிருக்கு பைபிள்ல. பாருங்க, தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, அதுல இருக்கு. ஆகவே எவரேனும் தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். அது வெறும் அடையாளம் கிடையாது. அது வெறும் அடையாளம் இல்லை, பைபிள்ல போட்டிருக்கு. எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். அதனால தான் பிரிவினை சபைகள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் திருப்பலி நேரத்தில் இருந்தால் நம்ம என்ன சொல்றோம்? தயவு செய்து உங்கள் இடத்திலே அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது ஆண்டவருடைய உடல், இது ஆண்டவருடைய இரத்தம் இல்லையா? ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தமக்கு வரும் தண்டனை தீர்ப்பையே உண்டு பருகுகிறார். அடையாளம் இல்லை, இது அடையாளம் இல்லை, இது அவருடைய உடல், இது அவருடைய இரத்தம். அப்புறம் பாருங்க, இதனால் தானே உங்களில் பலர் வலுவோற்றாராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர், வேறு பலர் இறந்தே விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். அதனால திருப்பலிக்கு வரும்போது இன்னும் நிறைய இருக்கு. 1 மணி நேரம் நம்ம பேசணும் திருவிருந்தை பற்றி. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தொடக்க நூல் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் இல்லையா?
அப்போ இது முழுவதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பவே அப்பத்தையும் ரசத்தையும் வச்சுதான் அது அவருடைய உடல் இரத்தமாக இந்த உலக மக்களுக்கு பானமாக உணவாக கொடுத்தார். நம்ம எல்லாரும் திடப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். இந்த உடல் அழிஞ்சு போகிற உடலுங்க, இந்த உடல் அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த உடலை மறுபடியும் உயிருள்ள உடலாக மாற்றுவதற்காகத்தான் அவருடைய உடலை கொடுத்தார். இந்த உயிர் இருக்குல்ல, அது போயிடும். ஆமாம் தானே, இருக்குமா? போயிடும் இல்லையா? அதனால் நம்ம அழியாமல் இருக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவி என்னும் உயிரை நமக்கு கொடுத்தார். இப்போ புரியுதா ஏன் திருச்சபையை கொடுத்தாரு? நம்ம எல்லாரும் அங்கே போய் ஒன்று கூடணும். ஏன் உடலை கொடுத்தாரு? இந்த உடல் அழிஞ்சிரும், இதை அழியாமல் மாற்றுறதுக்காக உடலை கொடுத்தாரு. ஏன் பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு? இந்த உலகத்தின் ஆவி போயிடும், அதனால் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அப்போ உயிர்ப்பு நாளில் நான் மறுபடியும் அவரை போலவே உயிர் தழுவதற்காக ஆண்டவர் உடலையும் ஆவியையும் நமக்கு கொடுத்து சென்றார். கைகளை தட்டி நன்றி சொல்வீங்களா? அப்ப இந்த திருப்பலியில் பங்கெடுக்காதவங்க ஆண்டவருடைய உடலை பெற முடியாது, ஆண்டவருடைய ஆவியை பெற முடியாது. பெற முடியலன்னா என்ன ஆகும் தெரியுமா? உயிர் தழ முடியாது இல்லையா? நம்ம எல்லாரும் உயிர்ப்புக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஆகவே இந்த நாள் முதல் தயவு கூர்ந்து திருப்பலியை உதாசீனப்படுத்தாதீங்க. திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவருடைய உடல் இரத்தம் என்று தெய்வ பயத்தோடு அதை உண்டு பருகுங்கள். எந்த விதத்திலும் திருப்பலி நேரத்தில் பராக்கலாம் காட்டாதீங்க. புனித இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக் இல்லையா, புனித அந்தியோக்கியாவை சார்ந்த இக்னாசியர், அவர் தான் கேத்தலிக் சர்ச்சுங்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்துகிறார். யார் அவர் தெரியுமா? அவர் யோவானுடைய சீடர். கேத்தலிக் சர்ச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர் யார்? யோவானுடைய சீடர். கிறிஸ்தவ மக்களுக்கு எழுதுறார். ஸ்மிர்னாவில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். கூகுளில் இருக்கு, நீங்கள் போய் லெட்டர் டு த பீப்புள் ஆஃப் ஸ்மிர்னா பை செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக்னு போடுங்க. அதில் என்ன தெரியுமா எழுதியிருக்கிறாரு? நற்கருணையை மையமாக கொண்டு ஆயரின் தலைமையில் குருக்களும் கிறிஸ்தவ மக்களும் எங்கே ஒன்று கூடுகிறார்களோ அங்கே கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. சொன்னது யாரு? புனித இக்னாசியார், அந்தியோக்கியாவை சார்ந்த இக்னாசியார். யார் தெரியுமா? அவரு யோவானுடைய சீடர். இயேசுடைய அன்பு சீடர் இருக்கார்ல யோவான், அவருடைய டைரக்ட் சீடர். அவர் சொல்லியிருக்காரு கேத்தலிக் சர்ச் தாங்க உண்மையான சர்ச். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு எவிடன்ஸு? அப்போ திருப்பலி எவ்வளோ முக்கியம். அப்போ இந்த திருப்பலியை விட்டு விலகி போனால் நாம் இயேசுவை விட்டு கடவுளை விட்டு விலகி போகிறவர்களாக மாறிவிடுவோம் என்கிற தெய்வ பயத்தோடு இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிப்போம். ஆமென்.